அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜோதிட விதிகளில் நம்ம எப்பயுமே பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், பணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கும்போது எட்டாவது நட்சத்திரம். இந்த எட்டாவது நட்சத்திரம் ஒரு பணம் சார்ந்த விஷயத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது கெட்டு போயிருக்க கூடாது. நம்ம எல்லாரும் என்ன சொன்னா, எட்டாவது நட்சத்திரம் இயங்கும், ரெண்டாவது நட்சத்திரம் இயங்கும், ஒன்பதாவது நட்சத்திரம் இயங்கும். ரெண்டாவது நட்சத்திரம், எட்டாவது நட்சத்திரம், ஒன்பதாவது நட்சத்திரம் இதெல்லாம் இயங்கும். ஆனால் இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான கிரகங்கள் கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்ப எல்லா மனிதனும் இயக்காமலா இருக்காங்க. எட்டாவது நட்சத்திரம், ஒன்பதாவது நட்சத்திரம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே இயக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் எட்டாவது நட்சத்திரம் எப்படி இயங்கும் அப்படின்னா, நீங்க ஏதாவது கிரெடிட் பண்ணியிருந்தா தான். கிரெடிட் மீன்ஸ் என்னது? கிரெடிட் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, நம்ம முன்னோர்கள் போட்டு வச்சிருக்கணும். முன்னோர்கள் அந்த ஆதிபத்தியமுடைய தர்மங்களை பண்ணி வைத்திருந்தால் அந்த எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கு. அதாவது ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தடை இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம கர்மா உள்ள போய் நுழைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாகவே நட்சத்திரங்கள் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்குமே என்ன சொன்னாலும் பலன் கொடுக்குமா என்று சொன்னால் பலன் கொடுக்கும், கொடுக்காமலாம் போகாது, கொடுக்காமலாம் போகாது. ஆனால் அதற்கு தடை என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் நீசமாகிவிட்டாலோ, பகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலோ, அல்லது கேதுவோடைய பிடியில் உட்கார்ந்திருந்தாலோ, அல்லது ராகுவோடைய பிடியில் உட்கார்ந்திருந்தாலோ, அல்லது சனியோடைய பிடியில் உட்கார்ந்திருந்தாலோ அவர்கள் வேகமாக வேலை செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தை குறை சொல்லுவாங்க. ஏன் ஜோதிடத்தை குறை சொல்லணும்? புரிஞ்சிருந்தால் இலகுவாக ஜோதிடம் உங்களுக்கு வேலை செய்யும், புரியலைன்னா ஒன்றும் வேலை செய்யாது. அப்ப ஏன் எட்டாவது நட்சத்திரம் கிரெடிட் பண்ணி இருந்தால் மட்டுமே கிடைக்கும், கிரெடிட் பண்ணவில்லை என்று சொன்னால் கிடைக்காது அப்படின்ட்டான். கிரெடிட் பண்ணிருக்கியா நீ? கிரெடிட் பண்ணவில்லையா? நீ கிரெடிட் பண்ணல அப்படின்னா உன் முன்னோர்கள் அதற்குண்டான தர்மம் தானங்கள் எல்லாம் பண்ணி இருந்தால் எட்டாவது நட்சத்திரத்தோடைய கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நோ ப்ராப்ளம். பண்ணல அப்படின்னா ஒண்ணு. எனக்கு எட்டாவது நட்சத்திரம் கார்த்திகை, சூரியன் நேசா, என்ன பண்றது? எவ்வளவு வந்தாலும் என்ன சொல்றான்னா அப்படியே அடுத்த செகண்ட் போயிடும். இதை நான் என்னைக்கு விட்டல, என்னுடைய பிறப்பின் கர்மா. இதை ஏன் ஓப்பனா சொல்றேன்னா, என்னத்தை அவங்க சொன்ன மாதிரி நம்மளையே தான் உதாரணம் சொல்லணும். நம்ம என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது உதாரணம் சொன்னா தான் மற்றவங்களுக்கு புரியும். எட்டாவது நட்சத்திரம் நேசம் ஆகக்கூடாது. எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் நேசம் ஆகக்கூடாது. நேசமாகி அவருக்கு 2ஆம் இடத்துல கேது போய் உட்கார்ந்துருந்தான்னா எப்படி இருக்கும்? ஐயாவையே வாழ விடலை, பெத்தவனையே வாழ விடலை, ரொம்ப நாள் உயிரோடு இருக்க விடலை. சுவாதியில போய் நீசமாச்சுன்னா என்ன பண்றது? 4ஆம் பாகத்துல கிரட்ட நீசமாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியுமா? அப்ப அவர்களுடைய முன்னோர்கள் நல்லது பண்ணல. அவர்கள் இந்த குழந்தையை பெற்றவன சார், ரொம்ப நாளைக்கு இந்த குழந்தை பிறந்து வந்தேன் சார், 22ஆவது வருடத்தில் அவர்கள் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்ததெல்லாம் இந்த கர்மாந்திரம் தான். அதற்கு அடுத்து கிரெடிட் பண்ணாமலே ஒரு நட்சத்திரம் கொடுக்கும். உங்களுடைய 9வது நட்சத்திரம். உங்களுடைய 9வது நட்சத்திரம் உங்களுக்கு கிரெடிட் பண்ணாமலே கிடைக்கும். கிரெடிட் பண்ணாமலே கிடைக்குன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்
நிற்கின்ற இடம் நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். என்ன சொல்றான்னா, கிரெடிட் பண்ணினாலும் பண்ணாட்டலும் அது என்ன சொன்னாலும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சட்டத்துக்கு உண்டானதுனாலும் அதிலும் என்ன சொன்னான்னா கேது சம்பந்தப்படக்கூடாது, கேது சம்பந்தப்படக்கூடாது, சம்பந்தப்படக்கூடாது. இப்ப என்னுடைய 9வது நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் லக்னத்துக்கு 5ல் போய் உட்கார்ந்துருக்கு. குழந்தைகளால் பெரிய வளர்ச்சி, அதை யாராலையும் தடுக்க முடியல. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க எப்படி 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 எப்படிம்பாங்க, எங்கேயா கொள்ளையடிச்சா அப்படின்ட்டு. எங்கேயும் கொள்ளையடிக்கலையா, எங்கேயும் கொள்ளையடிக்கல. என்ன பண்ண முடியும்? ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்த்து அதுக்கு பிறகு அதிலேயே சப்போர்ட்டா ஜோதிடம் பார்த்தவர்கள் என்னத்தை கொள்ளையடிச்சிட முடியும்னு நினைக்கிங்க? அது 9வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் 5ல் போய் உட்கார்ந்துருச்சு. 5ல் போய் உட்கார்ந்துருச்சு. 9வது நட்சத்திரம் நன்மை செய்யும். 9வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் நன்மை செய்யும். அது செஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது என்ன சொன்னா அதற்கு தடைகள் தாமதங்களை யாராலையுமே கொடுக்க முடியாதுன்ட்டான். 9வது நட்சத்திரத்திற்கு அவ்வளவு பவர் உண்டான். இப்ப நான் சொன்னது 8வது நட்சத்திரம் 9வது நட்சத்திரம் விதிக்கும் பொருந்தும், மதிக்கும் பொருந்தும், கதிக்கும் பொருந்தும். விதிக்கும் பொருந்தும், விதிக்குண்டானதுக்கும் பொருந்தும். ஏன்னா விதியில சரியில்லைன்னா மதியில சரி இருக்கான்னு பாருங்க. மதியில சரியில்லைன்னா சூரியனுக்கு பாருங்க. எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான். லக்னமும் நம்ம சொந்தக்காரங்க தான், சந்திரனும் நம்ம சொந்தக்காரங்க தான், அதுக்கடுத்து சூரியனும் நம்ம சொந்தக்காரங்க தான். இது யார் என்ன சொல்லணும்? இவங்க எல்லாம் கொடுக்க பிறந்தவங்க தான். அப்ப விதிமதி கதிக்கு பார்த்து அதில் எது என்ன சொன்ன 8வது நட்சத்திரத்தோடைய இது நல்லா இருக்கா, 9வது நட்சத்திரத்தோடைய இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த கெதிக்கு என்ன சொன்னான்னா, கெதிக்கு 9வது நட்சத்திரம் என்பது கண்டிப்பா நல்லா கொடுக்கும். ஏன்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு 9வது நட்சத்திரம் என்பது நல்லா இருந்துச்சுன்னா என்ன சொன்னா அதுல யாருமே தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. அந்த சூரியன் எல்லா மனிதனுமே சில ரகசியங்களை தெரிந்துக்கும். சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்க வணங்கி பாருங்க, வாழ்க்கை கண்டிப்பா. ஏன்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு 9வது நட்சத்திரம், அந்த சூரியன் நின்ற இடத்திற்கு 6, 8, 12 மட்டும் மறையக்கூடாது, அவ்வளவுதான். 6, 8, 12 மறையக்கூடாது, அவ்வளவுதான். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா 9வது நட்சத்திரம் நின்ற இடத்திற்கு 9வது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த கிரகத்திற்கு மறைவாக வரக்கூடாது. அப்ப எல்லா மனிதனுக்குமே லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரம் 9வது நட்சத்திரம், சந்திரனுக்கு 8வது நட்சத்திரம், சந்திரனுக்கு 9வது நட்சத்திரம், சூரியனுக்கு 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். இந்த 9வது நட்சத்திரம் என்பது வாழ்நாளில் மிக மிக பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. அது அதிமித்ரு அப்படிமா. அப்ப அந்த மாதிரி நீங்க எப்பயுமே என்ன சொன்னோம்னா சந்திரனை அதிகமாக நம்ம சலனப்படுத்தி கொண்டே இருப்போம். சந்திரன் சில நேரங்களில் நம்மளை கைவிட்டு விடுவார். லக்கணமும் நம்மளை சில நேரங்களில் கைவிட்டு விடும், லக்கணமும் கைவிட்டு விடும். ஆனால் சூரியன் எந்த காலத்திலுமே இயற்கையின் தன்மையில் சூரியன் எந்த காலத்திலும் கைவிட மாட்டான். பகல்ல பிறந்தாலும் சரிதான், இரவுல பிறந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரத்தை நீங்க பாருங்க. அவர் சூப்பராக இருந்து விட்டார் என்று சொன்னால் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அந்த சூரியனுக்கு அவர் நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம் சூரியனுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. கோணத்தில் இருக்கலாம், கேந்திரத்தில் கூட இருக்கலாம். கோணத்தில் இருந்தால் என்ன சொன்னா இயற்கையின் பொக்கிஷம். சூரியனுக்கு கோணத்துல சூரியன் நின்ற இடத்திற்கு அவருக்கு 9வது நட்சத்திரம் என்ன சொன்ன கோணம் ஏறி இருந்தால் அதை யாராலும் காலத்தால் கூட அழிக்க முடியாது. கேந்திரத்தில் இருந்தால் சூரியனை உருவாக்கி கொடுத்துருவார். கேந்திரம் என்பது என்னது? நம்ம உருவாக்கி கொள்வது. கேந்திரம் என்பது நம்ம நல்லா வலிமைப்படுத்திக்கலாம்,
4ஆம் இடத்தை வலிமைப்படுத்திக்கலாம், 7ஆம் இடத்தை வலிமைப்படுத்த, 10ஆம் இடத்தை நம்ம எல்லாம் பண்றது. ஆனால் கோணத்தில் இருப்பதை எத்த பெரிய கொம்பனாலையும் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எவனாலும் தடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு சூரியனுக்கு 9ல் வந்து குரு. அந்த சூரியனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகங்கள் அவ்வளவு வலிமையாக வேலை செய்யும், அவ்வளவு வலிமையாக வேலை செய்யும். அந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து நீங்கள் பரிபாலனம் பண்ணணும். பரிபாலம் பண்ணணும் என்று சொன்னால் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 9ஆம் இடம், சூரியன் நின்ற இடத்திற்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று விட்டதா, சூரியன் நின்ற இடத்துக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று விட்டதா, அதை யாராலும் அசைக்க முடியும். அது கோணாதிபதி. அந்த கோணாதிபதியை வந்து யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அது ஸ்டாண்டர்டு வந்து பரம்பரை அரங்காவலர்னு சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரை அரங்காவலர், நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றான்னா, எந்த ஒரு இதுல இன்னொரு அதிசய வித்தியாசம் நடக்க போகுது 2026க்கு மேல. என்றைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு காரகத்துவத்தை மறந்து சுயநலமாக செயல்பட்டானோ அவன் உயிரோடு இருக்க மாட்டான், உயிரோடு இருக்க மாட்டான். அப்ப சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம் அது எந்த இடத்தில் நிற்கிறதோ உங்களுக்கு நல்லா சோறு போடும். எனக்கு சூரியனுக்கு 9ல் குரு, சூரியனுக்கு 2ல் வந்து செவ்வாய். ஏன்னா சூரியனுக்கு 9வது நட்சத்திரம் வந்து எது என்று சொன்னால் வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தில் நிற்கிறதுனால இவ்வளவு பேச்சு, இவ்வளவு தெளிவு. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், இன்ன வரைக்கும் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுப்பனானே எனக்கு தெரியாது, ஆனால் அதை எடுக்கும்போது இந்த ஃப்ளூயண்டா தெரியும். அப்ப இப்படி எடுத்துக்கிடுங்க. 8வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் நம்ம கிரெடிட் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். முன்னோர்கள் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கணும். அந்த 8வது நட்சத்திரத்தின் மூலமாக பணம் வருங்க. அந்த பணம் வரும். அந்த 8வது நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு 8வது நட்சத்திரம் என்பது என்னது, உங்களுடைய லக்கணத்து, உங்களுடைய இது சந்திரனுக்கு 8வது நட்சத்திரம். இந்த சந்திரனுக்கு 8வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக அந்த சந்திரனுக்கு மறையக்கூடாது, சந்திரனுக்கு மறையக்கூடாது. சந்திரனுக்கு மறைந்தால் கஷ்டம்தான். ஏன்னா எந்த ஒரு ஆகுதியிலிருந்து ஒரு 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 ஆகுதியிலிருந்து அது எத்தனாம் இடத்துல இருக்குங்கிற கணக்கு இருக்கு இல்லையா, எல்லாமே அதானே. அப்ப சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம், சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அதே சமயத்தில் அதே சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம், ஏன்னா அவர் அந்த கணக்குல தான் அவரு என்ன சொல்றான்னா சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா 9வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சந்திரனுக்கு மறையக்கூடாது, மறையக்கூடாது. அதே சமயத்துல ரொம்ப கான்டென்டான பெரிய ரகசியம் என்ன சொன்னா, சூரியன் நின்ற இடத்திற்கு 9ல் எந்த கிரகம் இருந்தாலும் மகா 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 பெரிய வெற்றியை கொடுக்கும். சூரியன் நின்ற இடத்திற்கு, நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம் கெட்டு போகாமல் இருந்தால் வாழ்க்கையில் சோத்துக்கு பஞ்சம் இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கு, எனக்கு வாக்குல போய் உட்கார்ந்துருக்கு, எப்படி இருந்தாலும் வந்து சார் அந்த வாய் இருக்கிற வரைக்கும் பிழைச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கு அந்த கட்டங்களை பாருங்கள், அதன்படி கண்டிப்பாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பரிச்சித்து பார்க்கணும். நான் சொல்றேங்கிறதுக்காக இதை நான் அனுபவத்தால் வந்து உணர்ந்துட்டேன். அனுபவத்தால் உணர்ந்ததுனால தான் சொல்றேன். 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரமுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து பணம் கொடுக்கும். 8வது நட்சத்திரத்துடைய செயல்பாடுகள், சில பேர் வந்து என்ன சொன்னா எல்லாம் சாப்பிட்டுருப்போம், எல்லாம் அதுக்குண்டான உணவுகள்லாம் செய்யும், என்னடா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா அந்த கிரகத்திற்கு ஏதாவது என்ன, அந்த 8வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ராகு, கேது,
சனியோடைய சம்பந்தப்பட்டிருந்தால் அவருடைய செயல்பாடுகள் என்ன சொன்னா இவங்களை மீறி செயல்பட முடியாது என்பது ஒரு விதி இருக்கிறது. 9வது நட்சத்திரம். இந்த 9வது நட்சத்திரம் என்பது என்ன சொன்னா எப்பயுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கும். 9வது நட்சத்திரம் என்பது கண்டிப்பாக எப்பயுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். அது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்த விருத்தி பண்ணி விட்டுரும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் சூரியன் நின்ற இடத்திற்கு 9ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், சூரியன் இருக்கின்ற இடத்துக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ, அல்லது சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம் எதுவோ அது வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு என்ன சொன்னா நல்லதை கொடுக்கும். ஆனா அதை வணங்கணும், அதை வணங்கணும். வணங்க 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 என்ன சொல்றான்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.